வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். சீசனில் பூண்டு ரொம்பவே விலை கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஊறுகாயெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு நல்ல அடிகனமான கடாயில் 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு முதல்ல நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கடுகு நல்லா வெடித்து வெந்தயம் லேசாக செவந்து வர்ற வரைக்கும் நம்ம விட்டுறலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வர்றது நல்லா பர்ஃபெக்டாக தெரியுது. வெந்தயத்தோட கலரும் லேசாக செவந்திருக்கு. இதுக்கு மேலே செவக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு வெந்தயம் கசந்துரும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வேறு பிளேட்டில் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம், இல்லை இப்படியே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அந்த சூடுக்கு கொஞ்சம் நமக்கு கடுகு வெடித்து வரும், அவ்வளோதான். இது ஒரு ஓரமாக இருக்கும்போது நல்லா அடிகனமான முடிஞ்ச வரைக்கும் நல்லா உயரமான கடாயாக எடுத்துக்கோங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஊறுகாய் தெரித்து வெளியில் வராது. ஊறுகாய்னாவே நல்லெண்ணெய் தாங்க. 100 மில்லி நல்லெண்ணெயை சேர்த்துட்டு உரித்து வச்சுருக்கிற பூண்டில் 400 கிராம் பூண்டை இதில் சேர்த்துடலாம். எப்படி பூண்டு உரிக்கும் போதும் அந்த சின்ன சின்ன பற்கள்லாம் இருக்கும் இல்லையா, பூண்டு பற்கள், அதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரே சைஸில் இருக்கிற பூண்டெல்லாம் எண்ணெயில் போட்டுரும். அதை நல்லா லோ ஃப்ளேமில் எண்ணெயிலேயே வதக்கி வேக வைக்கணும். இது மினிமம் 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். பூண்டு நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். ஒரு ஸ்டேஜில் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு மிக்ஸி ஜார், ஈரமே இல்லாத மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடுகு வெந்தயத்தை கொட்டி நல்லா பவுடராக திரித்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு நல்லா இந்த அளவுக்கு திரிஞ்சு வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கடுகு வெந்தயம் திரித்த அதே ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பற்களையும் போட்டு ஒன்றும் பாதியமாக அடித்து எடுத்துக்கலாம். பூண்டை இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது அந்த பூண்டோட ஃப்ளேவர் ஊறுகாயில் கொஞ்சம் நமக்கு தூக்கலாக அல்டிமேட்டாக கிடைக்குங்கிறதுனால அரைச்சி எடுத்து வச்சுட்டு லோ ஃப்ளேமில் எண்ணெயில் வெந்துட்டுருக்கிற பூண்டை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டோன்னா இந்த விழுது ஜஸ்ட் அரோமா மட்டும் இல்லாமல் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி, பூண்டு ஊறுகாயில் கிரேவி ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியையும் ரொம்பவே பர்ஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த கேப்பில் நம்ம 75லேருந்து 100 கிராம் போல் புளியை நல்லா ஊற வச்சுட்டு வச்சுக்கலாம். இப்போ பூண்டு எல்லாமே நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதை வெந்திருக்கான்னு ஒரு பூண்டு எடுத்து செக் பண்ணாவே நமக்கு தெரிஞ்சிடும். பூண்டு கண்டிப்பாக ஒரு 75 to 80% நமக்கு வெந்திருக்கணும். இந்த அளவுக்கு மசிய நமக்கு வெந்திருக்கிற ஸ்டேஜில் நம்ம இதில் காரத்துக்கான மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் மிளகாயோட காரம் என்னங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அளவை நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த மிளகாயை போடும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போடணும். ஏன்னா மிளகா அந்த எண்ணெய் சூடுக்கும் கடாய் சூடுக்கும் நல்லா கருகிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் முடிஞ்சால் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மிளகாயை போட்டு கிளறிட்டு கூட எகெயின் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகா போட்டுட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த புளி மிளகாய்க்கு ஈக்குவலண்ட்டான உப்பு எவ்வளோ தேவையோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு நம்ம போட்டிருக்கிற கல்லுப்பு நல்லா கரைஞ்சி புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லையே ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் கொதிக்க விட்டு அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கெல்லாம் சுண்டி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுன்னா நம்மளுடைய ஊறுகாயோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ரொம்பவே அருமையான அரோமாவோட பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதோட கலர் சேஞ்சு எந்த அளவுக்கு வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறி விட்டு இந்த கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகி எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வந்த வரைக்கும் நம்ம இதை நல்லா அடுப்பிலே வச்சு கிளறிக்கிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் மேலே தெறிக்கும். அதனால் கொஞ்சம் எட்டி நின்னே நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மேலெல்லாம் தெறிக்காமல் இருக்கும். இது ஃபைனல் ஸ்டேஜ். பார்க்கும்போதே தெரியும் கலர் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற கடுகு வெந்தய தூளை நம்ம அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதோட கூடவே எல்லா ருசியையும் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டு
அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ அந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒன்றோட ஒன்று சேர்ந்து அதோடய டேஸ்ட் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கிற பட்சத்தில் இது இரும்பு கடாய் அப்படிங்கிறதுனால புளி சேர்த்து அதை ரொம்ப நேரம் அதில் வச்சுருக்கக்கூடாதுங்கிறதுனால இதை வேறொரு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிட்றேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஊறுகாய் நமக்கு பர்ஃபெக்டாக ஆறி இருக்குது. மேலே எண்ணெய் ஃபுல்லாக மிதந்து நிற்கிது. இதை நல்ல ஒரு ஈரமே இல்லாத கிளாஸ் ஜார், அப்படி இல்லைன்னா மண் ஜாடி, அதாவது பரணின்னு சொல்லுவாங்க, அதில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு ஊறுகாயோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். எக்காரணத்தை கொண்டும் நமக்கு கைப்படக்கூடாது. ஈரமான ஸ்பூனை இதில் போட்டுறக்கூடாது. அப்படின்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் கண்டிப்பாக 6 months to 1 year பர்ஃபெக்டாக இருக்கும். அருமையான பர்ஃபெக்டான பூண்டு ஊறுகாய் ரொம்பவே டேஸ்டியாக தயாராகிடுச்சு. ஒரு டிஷ்யூ வச்சு சைட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.